நாம் வித்தியாசப்பட்டிருக்கிறோம், வேறுபட்டிருக்கிறோம். பராக்கிரமசாலியா இருக்கலாம், பலவானா இருக்கலாம், யுத்தத்துல அனுபவம் இருக்கலாம், ஈட்டி இருக்கலாம். வெளி தோற்றத்துல நாம் ரொம்ப எப்படி சொல்றது, பராக்கிரமர்களாய் காணப்படலாம், அல்லது ஆணவர்களாய் வீரர்களாய் காணப்படலாம். ஆனால் தாவீதை தேவன் பார்க்கும்போது அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்வை பார்த்து அவனை அரியணையில் ஏற்றி அமர வைத்தார். அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தே. அவனுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தார். யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய விடுதலை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். ரட்சிப்பின் அனுபவத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் கிடைத்துட்டா அதுதான் அரியணை. பொக்கிஷங்கள் மேல